ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் கலைச்செல்வி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி ரொம்ப நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் திருமணம் பண்ணி கொடுத்ததாகவும், இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டு வேறொரு பெண்ணோட அஃபையர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க டிவு முறைப்படி விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா கூட தாங்க இப்போ வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகையும் அது இல்லாமல் ஒரு வண்டியும் வாங்கி தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், முடிஞ்ச வரலும் முதல் வரனை எதிர்பார்க்குறாங்க. இரண்டாம் வரனாக இருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா தர்ஷினி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இதில் துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் இவங்களுக்கு திருமணமாகி 3 மாதத்துலேயே கணவரை விட்டு பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ அதனால் இப்போ இவங்க ரொம்ப வருடமாக திருமணமே வேணான்னு இருந்தால் இப்போ இவங்களுடைய அப்பா அம்மாவுக்காக மறுமணம் பண்ணதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் முடிஞ்சளவு முதல் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொத்துன்னெலாம் பெருசாக எதுவும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை பெற நம்மளோட